வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஜெயங்கொண்டம் பக்கத்தில் இருக்கிற உடையாபாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இப்போ போட்டு ஒரு 30 நாள் ஆயிடுச்சு. மீட்டர் எல்லாம் வச்சாச்சு. சப்சிடி இன்னொரு ஒரு வாரத்தில் வர மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இன்றைக்கி இருக்குது. இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்கால தேவையை கருதி 5 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ஸ்ட்ரக்சரும் 5 கிலோவாட்டுக்கு போட்டாச்சு. பேனல் மட்டும் ஒரு 3 கிலோவாட்டுக்குரிய பேனல் இப்போ போட்டிருக்கு. இன்னும் நம்ம எதிர்காலத்தில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கும்போது அல்லது நம்முடைய மின்சார தேவை அதிகரிக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சோலார் பேனலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம எந்த இடத்துல சோலார் போட்டு கொடுத்தாலும் கம்ப்ளீட்டாக டர்ன்கி பேசிஸ்னு சொல்லுவாங்க. அது A to Z எல்லா ஒர்க்கையும் நம்மளே பண்ணி கொடுத்துறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனில் ஸ்டார்ட் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக சப்சிடி வாங்கி கொடுக்குற வரைக்கும் முடிஞ்சிடும். சில பேர் சொல்கிறாங்க இபி ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் அந்த முறையற்ற விதத்தில் யாராவது பணம் கேட்டாங்கன்னா அதையும் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூரியகார் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சில பேர் கேட்குறாங்க, ஒரு சில பேர் கொடுக்குறாங்க. நம்ம அதெல்லாம் இதில் சேர்த்து கிடையாது. அந்த மாதிரி உங்கள் பகுதிகளில் யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் அரசாங்கத்தோட திட்டம் சொல்லுது. இல்லை நான் என்னுடைய நண்பர்கள் தெரிஞ்சவங்க அப்பப்போ வரணும் போகணும் அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை பொறுத்தது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, சப்சிடி வாங்கி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பு. மீட்டர் வாங்கி கொடுக்குற வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது நம்முடைய பொறுப்பு. அரசாங்க திட்டத்தில் என்னென்ன இருக்கோ அதை முறைப்படி அமல்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. அது மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துட்றோம். தமிழ்நாடு முழுமைக்குமே அது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். அது மாதிரி வங்கியிலையும் பார்த்திங்கன்னா, சில வங்கிகளில் கடன் தர்றதுக்கு மறுக்கிறாங்க. சில வங்கிகள் தேவையில்லாத பல காரணத்தை சொல்கிறாங்க. எல்லா வங்கிகள்லையும் அப்படி இருக்கிறது கிடையாது. ஒரு வங்கியில் மறுத்தாங்கன்னா அடுத்த வங்கியில் அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, 700க்கு கீழே இருக்குது, 650 தான் இருக்குது, 500 தான் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் மட்டும் நிதி உதவி வாங்கணும் அப்படின்னா பஜாஜ் ஃபைனான்ஸையோ அல்லது ஸ்ரீராம் ஃபைனான்ஸையோ நீங்கள் அணுகலாம். அவங்களும் 6.5%, 7% வட்டியில் கொடுக்குறாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த பஜாஜ் ஃபைனான்ஸில் அவங்களுக்கு ஒரு கெட்ட அனுபவம் இருந்திருக்கும். ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் கெட்ட அனுபவம் இருந்திருக்கும். நீங்கள் தேசியமயமாக்கிய வங்கிகளில் நீங்கள் பணம் வாங்கிட்டு பணம் கட்டலைன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் கம்ப்ளீட்டாக அடி வாங்கி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்மத்துக்கும் எந்த வங்கியிலையும் கடன் வாங்க முடியாது. ஆனால் தனியார் நிதி நிறுவனங்களில் நீங்கள் கடன் வாங்கிட்டு கட்டலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு செக்குக்கு பெனால்ட்டி உண்டு.